அவளுடன் ஒரு நாள் என் பயணத்தை தொடர்ந்தேன். அவள் கைப்பிடித்து நான் நடந்து சென்றேன். சில நேர பயணங்களில் சோர்வுற்று இருவரும் ஒரு மரத்தின் அடியில் சற்று இளைப்பாற அமர்ந்தோம். நான் கதை கேட்பது போல் அவள் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். என் கண்கள் வேறெங்கும் செல்லாமல் அவளையே இமை மூடாமல் பார்த்து கொண்டிருந்தது. அதை கண்ட அவள் சற்று வெட்கம் கொண்டு பேசுவதை நிறுத்தி விட்டு சற்று தலையை கீழே சாய்த்து கொண்டாள். நானும் அதை கண்டு வெட்கம் கொள்ள அவளை பார்க்க முடியாமல் திரும்பிக் கொண்டேன். அவள் வெட்கம் தணிந்து என் கைகளை பிடிக்க, வெட்கம் கொண்டு நான் என் கைகளை எடுக்க, உடனே அதற்கு அவள் கோபம் கொண்டு சற்று திரும்ப, நான் வெட்கம் தணிந்து அவளின் கன்னத்தில் முத்தம் பதிக்க அக்கணமே அவள் உணர்ச்சியில் துடிக்க, இன்னொரு முத்தம் வேணும் என என் கைகளை அவள் பிடிக்க, வெட்கத்தில் மாட்டேன் என்று நானும் மறுக்க, கோபம் கொண்ட அவள் மறுபடியும் தலையை சற்று திருப்ப, உடனே நான் அவளின் கன்னத்தில் என் பக்கம் சற்று திருப்பி அவளின் மெல்லிய உதட்டில் என் முத்தத்தை பதித்தேன். அக்கணமே அவள் நிதானம் இழந்து என் கண்களை பார்த்தபடியே திகைத்து நிற்க, நான் அவளை கட்டியணைக்க அக்கணமே முடிந்தது முதல் முத்தம் என்னும் காவியம்.